Hello everyone. CMA Inter Group 1 Study Plan இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Group 1ல இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எந்தெந்த சாப்டரில் எந்த ஆர்டரில் படிக்கணும், அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்டரில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது இன்டர் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், முக்கியமாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் வெளியில் கோச்சிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா கூட எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, சிங்கிள் அட்டெம்ப்டில் இந்த குரூப்பை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரே அட்டெம்ப்ட்டு தான். அந்த அட்டெம்ப்டில் குரூப் 1 கிளியர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இன்டருக்கு உங்களுக்கு கிளாஸஸ் வேணும், குரூப் 1 ஒரு குரூப் 2 கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம எமினன்ஸில் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் வாங்கிக்கலாம். 7010873496 இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் வாட்ஸ்அப்பில் டவுட்டு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு உண்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரெக்கார்டட் கிளாஸஸை நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1ல் பேப்பர் 5 லா அண்ட் எத்திக்ஸ். இந்த பேப்பரில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இது ரொம்பவே தியரி ஓரியன்ட் பேப்பர். இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் தியரி வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். பட் இந்த லா பேப்பரில் எக்ஸம்ஷன் வரைக்கும் நம்மளால் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த 2 பாயிண்டில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ பேப்பர் 5ல் வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி இருக்கும். பட் இது மாதிரி இல்லாமல் வெயிட்டேஜ் வேறு மாதிரி இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த வெயிட்டேஜ் பார்த்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ் 15% இது மட்டும் கவர் பண்ணினோம்னா 15% மார்க்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி கார்பரேட் லாஸ் 40. ஸோ இதை ஒன்று வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், மீதியை படிச்சுக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயுமே பண்ணாதீங்க. ஏன்னா வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கொஸ்டின் பேப்பரில் சில சமயத்தில் இந்த வெயிட்டேஜை விட கொஞ்சம் டீவியேஷன் ஆகியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ஸோ மோரார்லெஸ் இந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ஸ்டடி பிளான் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் லாஸ். இந்த கமர்ஷியல் லாஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு லா அண்ட் லீகல் சிஸ்டம் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அண்ட் LLP ஆக்ட். இது எல்லாமே கமர்ஷியல் லாஸ் அப்படின்னு செக்ஷன் 7ல் இருக்குது. பட் இந்த 5மே நம்ம படிக்கிறப்ப, தட் இஸ் 5 மீன்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக்கை தவிர மீதி 5 ஆக்ட் நமக்கு இருக்குது. இப்போ ஆக்ட் படிக்கிறப்ப கொஞ்சம் போரிங்காக இருக்கும். தியரிங்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த தியரி சப்ஜெக்ட் வந்து போரிங்காக ஃபீல் பண்ணுறப்ப இது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷனில் அந்த ப்ரொவிஷன்ஸை சொல்லி பார்த்து புரிஞ்சு படிங்க. நம்ம புக்லேயே நிறைய இடத்துல வந்து எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நீங்கள் கேட்குறப்ப தியரி கொஸ்டினில் இன்டரை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் வரும். கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸ் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் மேக்ஸிமம் வரக்கூடியது கான்ட்ராக்ட் ஆக்டில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் இருந்து மற்றதில் இருந்து அல்லது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், இந்த கிராஜுவிட்டி ஆக்ட் இந்த மாதிரி எதில் இருந்தாலும் ஒரு கேஸ் ஸ்டடி கேட்பாங்க. கம்பெனிஸ் ஆக்டில் இருந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வரலாம். பட் கண்டிப்பாக ஒரு 2 கேஸ் ஸ்டடி கொஸ்டின் இருக்கும். மற்றது எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அப்போ டைரக்ட் கொஸ்டினாக இருக்கிறப்ப என்ன ஆன்சர் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். ஸோ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை விட்டுட்டு நீங்கள் வேறு தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம், தேவையில்லாத ஆன்சர்ஸு, பாயிண்ட்ஸு அதெல்லாத்தையும் கொண்டு வந்து டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் மார்க்கும் கிடைக்காது. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரி பார்ட்டில் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம சேனலில் ஆல்ரெடி லா பேப்பரில் இப்படி நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அண்ட் கீ பாயிண்ட்ஸ்னால் என்ன, தியரி பார்ட் ஆஃப் வியூவில் எப்படி கீ பாயிண்ட்ஸுங்கிறது எப்படி பார்க்கணும், எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்போம். அது பார்க்கலனாலும் பாருங்கள், அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேயே இந்த லாவில் ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும். கான்ட்ராக்ட், சேல் ஆஃப் குட்ஸ், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அங்கே கவர் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களால் பிக்கப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆக்டாக தனித்தனியாக நம்ம படிச்சிடலாம். ஆர்டர் படி தான் படிக்கணுங்கிறது கிடையாது. இந்த லா பேப்பரில் எந்த ஆக்ட் வேணாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கக்கூடிய ஆக்ட், உங்களுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடியதுன்னு நினைக்கிறக்கூடியதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே சமயத்தில் சைடில் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்டையும் சேர்த்து கவர் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ கார்ப்பரேட் லா, அந்த கம்பெனி லா அப்படிங்கிறது 40 மார்க்ஸுக்கு கவரேஜ் இருக்குது. ஸோ இப்போ இது கொஞ்சம் போர்ஷன் கூட தான் இருக்கும். இப்போ சைட் பை சைடு இது படிச்சுட்டே வரலாம். இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆல்ரெடி ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு படித்தது தான். ஸோ அதை படிச்சுக்கிட்டே வரப்போ பட் அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதில் ஃபவுண்டேஷனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை படிச்சுட்டே வரப்போ கம்பெனிஸ் ஆக்டை கலந்து படிக்கலாம். இப்போ எப்போவுமே இந்த லா படிக்கிறப்ப டைரெக்டாக அந்த ப்ரொவிஷன்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணாமல் அந்த ப்ரொவிஷனை ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணி, ஸோ இந்த சுச்சுவேஷன் இருந்தால் இதுக்கு இந்த ப்ரொவிஷன் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸாக நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ஃபவுண்டேஷன், தட் இஸ் சிஏ ஃபவுண்டேஷன் புக்கு அதெல்லாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா நிறையா கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம மெட்டீரியலும் படிச்சுட்டு சிஏ மெட்டீரியல் வேறு ஏதாவது கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இந்த லாவில் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கிறப்ப ப்ரொவிஷன் படித்தது மறக்காது. அந்த ப்ரொவிஷனை எந்த இடத்துல எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு சுச்சுவேஷனில், ஒரு கேஸ் ஸ்டடியில் இந்த ப்ரொவிஷனை சொல்லி பார்த்து இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ப்ரொவிஷன் எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி படிங்க. அப்போ ஒவ்வொரு ஆக்டுக்கும் நமக்கு தேவையான டைம் எடுத்துகிட்டு படிச்சுட்டே வரலாம். அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது 15 மார்க்ஸுக்கு அப்படிங்கிறப்ப ஈஸியாக இதில் கவர் பண்ணிட முடியும். இது டாப்பிக்கும் ரொம்ப சின்னது தான். 15 மார்க்ஸு ஷுவராக கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறப்ப நம்மளால் ஈஸியாக அதை கவர் பண்ணிட முடியும். இந்த இண்டஸ்ட்ரியல் லாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்டு, அப்புறம் இபிஎஃப், இஎஸ்ஐ, கோட் ஆன் வேஜஸ். இப்போ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேக்ட்ரினா என்ன, அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன வெல்ஃபேர்லாம் ப்ரொவைட் பண்ணணும், ஸோ எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருந்தால் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணணும், அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே நல்லா பாருங்கள். இதில் தட் மீன்ஸ் 1 மார்க் மீன்ஸ் எம்சிக்யூங்கிறது இப்போ 2 மார்க்ஸாக மாற்றிருக்காங்க. இந்த எம்சிக்யூவில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை நம்ம கேஸ் ஸ்டடியோட அப்ளை பண்ணி படிச்சிட்டோம்னா டைரக்ட் கொஸ்டினுக்கும் டைரெக்டாக ப்ரொவிஷன்ஸ் எழுதிட முடியும். இந்த மாதிரி எம்சிக்யூ கேட்டாலோ அல்லது கேஸ் ஸ்டடியில் கேட்டிருந்தாலோ நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ கேஸ் ஸ்டடியில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கண்டிப்பாக 2 கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வரும் இன்டரில். மற்றபடி எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். இப்போ இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏபி 2 பேருக்குள்ள கான்ட்ராக்ட் நடக்குது. அந்த கான்ட்ராக்டில் இவர் இந்த ப்ரொவிஷன் படி, அந்த கான்ட்ராக்டில் போட்ட ப்ரொவிஷன் படி இவர் நடக்கலை. ஸோ அப்போ அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டா அல்லது அவங்களுக்குள்ளே நடந்த அக்ரிமெண்ட்டில் கன்சிடரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகும். நாட் ஓன்லி கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டோ அல்லது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ அதில் இருந்து கூட கேஸ் ஸ்டடி கேட்கலாம். ஈவன் கிராஜுவிட்டி ஆக்ட் அந்த மாதிரியும் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ 2 கேஸ் ஸ்டடி கொஸ்டின் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்டிருக்கிறப்ப ஃபஸ்ட்டு அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் என்ன இருக்கோ அதனோட ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்ட்ரோன்னு சொல்லலாம். கொடுத்துருக்கிறத ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல எழுதிக்கங்க ஃபஸ்ட்டு பேரா. அதுக்கு அடுத்தது அதை அனலைசிஸ் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணுங்கள். ப்ரொவிஷன் மீன்ஸ் இது எந்த ஆக்டில் என்ன ப்ரொவிஷன் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வர்றது என்ன அப்படின்னா, செக்ஷன் இம்பார்ட்டண்ட்டா, செக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறப்ப செக்ஷன் கண்டிப்பாக கோட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இன்டர் பொறுத்தமட்டில் லாக்கெல்லாம் செக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பான செக்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணிடக்கூடாது. இப்போ செக்ஷன் உங்களுக்கு டைலமாவாக இருக்குது, இது செக்ஷன் 8ஆ 9ஆ தெரியல அப்படின்னா as per the provisions of the particular act, for example Indian Contract Act அப்படின்னா as per the relevant provisions of Indian Contract Act அப்படின்னு போட்டுட்டு அந்த ப்ரொவிஷன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். செக்ஷன் நம்பர் தப்பாக மட்டும் எழுதிடக்கூடாது. ஸோ ப்ரொவிஷன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதையும் இந்த கேஸையும் அனலைசிஸ் பண்ணி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்த பேரால் ப்ரொவிஷன் என்னன்னு சொல்கிறீங்க, அடுத்த அனலைசிஸ் அண்ட் தென் லாஸ்ட்டாக கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷனில் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ கொஸ்டினில் அதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்னங்கிறத கன்க்ளூஷனில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பேராவாக 3-4 பேரா பிரிச்சுட்டு அதை ஹெட்டிங் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஆன்சரை பாயிண்ட் வைஸாக எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுகிறப்ப உங்களுக்கு கேஸ் ஸ்டடியில் ஃபுல் மார்க்குமே கிடைக்கும்.
ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. தப்பான செக்ஷன் மட்டும் போட்டுறாதீங்க. அடுத்தது டைரக்ட் கொஸ்டினாக கேட்குறப்ப பாயிண்ட் வைஸாக எழுதுகிற பழக்கத்தை எப்போவுமே வச்சுக்கோங்க. இப்போ டைரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறப்ப டைரெக்டாகவே இந்த ஆன்சரை மட்டும்தான் நம்ம ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்ட்ரை பொறுத்த மட்டும் 2 கொஸ்டின் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வரும். அந்த 2 கொஸ்டின் நான் சொல்கிறது வந்து மெயின் கொஸ்டினில் சப் கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஒரு 6 மார்க்ஸு 7 மார்க்ஸு அந்த மாதிரி கூட இருக்கலாம். கேஸ் ஸ்டடி கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸு கேஸ் ஸ்டடி வரும். மற்றபடி எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். இப்போ டைரக்ட் கொஸ்டினாக இருக்கிறப்ப அந்த ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேராவாக எழுதாமல் பாயிண்ட் வைஸாக எழுதுங்க. பாயிண்ட் வைஸாக எழுதுகிறப்ப கீவேர்ட்ஸ் என்னவோ அதை எழுதும்போதே அண்டர்லைனும் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறதுனா கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். இப்போ கான்ட்ராக்ட்னா என்ன? கான்ட்ராக்ட்னா ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லாவாக இருக்கணும். இருந்தால் தான் அது கான்ட்ராக்ட். அப்போ இங்கே கீ டேர்ம் என்ன? அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ அப்போ அந்த என்ஃபோர்ஸபிலிட்டி அப்படிங்கிற அந்த டேர்ம் அங்கே கீவேர்டு. அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. அந்த மாதிரி கீவேர்ட்ஸை படிக்கும்போதே அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது மெயின் பாயிண்ட்ஸை திருப்பி அந்த அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸை அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸை மறக்காது. எக்ஸாமில் அந்த கீவேர்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ எழுதும்போது அந்த கீவேர்ட்ஸையும் அண்டர்லைன் பண்ணி எக்ஸாமில் காமிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க்குமே கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த பேப்பர் பார்க்கலாம். பேப்பர் 5 பார்த்தாச்சு. பேப்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பேசிக் சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கனாலே தெரியும் அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு 15% வெயிட்டேஜ் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அண்ட் ஈவன் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபவுண்டேஷன்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இந்த மூணுமே கலந்து 20% கவர் ஆகும். பார்ட்னர்ஷிப் 20% கவர் ஆகும். மற்றபடி இந்த லீஸு பிரான்ச் டிபார்ட்மெண்டல் 15%ம் அண்ட் ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்ஸில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கன்சைன்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் இது 10% கவர் ஆகும். அண்ட் இன்சூரன்ஸ் கிளைமுமே இந்த பிரான்ச் டிபார்ட்மெண்டல் அதோட சேர்ந்து 15%ல் கவர் ஆகும். அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 20% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் கண்டிப்பாக 20%க்கு கொஸ்டின்ஸ் வரும். அப்படிங்கிறப்ப அதில் இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 4 to 5 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 6 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. அதோட கம்பேரிசனாக இண்டேஎஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஎஸ்னா என்ன, இண்டேஎஸ்னா என்ன, ஜிஏஏபி கேப்னா என்ன, இதில் 6 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இதுக்கான சம்ஸு இதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷியோராக 20 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் 20 மார்க்ஸ் குறையாமல் கொஸ்டின் வரும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். அதில் என்னென்ன ப்ரொவிஷன், அதுக்கு என்ன கொஸ்டின் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள். இதோட நான் ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக இன்னும் அடிஷ்னலாக கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். சிஏ மெட்டீரியல் ரெஃபர் பண்ணலாம். சிஏ இன்டர் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் ஏஎஸ் ரிலேட்டடாக அடிஷ்னலாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா சில சமயத்தில் அந்த சிஏ மெட்டீரியல் இருக்கிற கொஸ்டின் அதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்தது அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு வரும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த 4 ஃப்ரேம் ஒர்க்ஸ் இது ரொம்ப சிம்பிளாக தான் 4 ஃப்ரேம் ஒர்க்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது ஒரு ஷார்ட் நோட்லேயோ அல்லது எம்சிக்யூலேயே கேட்குறப்ப சிம்பிளாக நமக்கு இருக்கும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது இது எல்லாமே வெரி வெரி பேசிக் தான், ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதில் சின்ன சின்ன மைன்யூட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா எம்சிக்யூலேயோ அல்லது ஷார்ட் நோட்ஸ்லேயோ கேட்குறப்ப நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் அக்கௌண்ட்ஸுங்கிறப்ப நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா தியரி இதை அவாய்ட் பண்ணிடலாம், தியரி தேவையில்லை, சம்ஸ் மட்டும் அதுவும் பெரிய பெரிய சம்ஸாக ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இதில் தியரின்னு ஒரு பார்ட் ஒதுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு சாப்டர்லேயும் அதனோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் தியரியாக கேட்பாங்க அல்லது எம்சிக்யூவில் கேட்பாங்க. அது நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எம்சிக்யூக்கும் ஈஸியாக இருக்கும், தியரியாக கேட்டு ஷார்ட் நோட்ஸாக கேட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தியரிங்கிறது தனியாக ஒரு கொஸ்டினாக அவங்க கேட்குறது இல்லை. ஒரு பெரிய கொஸ்டின் 15 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2-3 சப்டிவிஷனாக கேட்குறப்ப அதில் ஒரு தியரி கொஸ்டினையும் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த தியரியை நீங்கள் படிக்காமல் போகிறப்ப அந்த ஒரு கொஸ்டின் 4 மார்க்கோ 5 மார்க்கோ அதை விட்டுற மாதிரி வரும். அதே சமயத்தில் தியரியில் ஈஸியாகவே நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ எப்படி நான் லாக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண சொன்னேன்னா அதே மாதிரியே தான் இங்கேயுமே பாயிண்ட்டு படிச்சுட்டு அதே மாதிரியே தான் பாயிண்ட் வைஸ் எழுதணும்.
பட் கீவேர்ட்ஸ் இங்கேயுமே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனா பேட் டெப்ஸ் சொல்லலாம். பேட் டெப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கேட்குறாங்க, தேடி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் நம்ம புக்லேயே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பேட் டெப்ஸ் அப்படின்னா அது வந்து இர்ரெக்கவரபிள் டெப்ட். அது வந்து P&L நம்ம காமிப்போம். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிற அதே ஹெட்டிங், அதில் இருக்கிற பாயிண்ட்ஸு அதையே ஒன் பை ஒன்னாக பாயிண்ட் வைஸாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஈவன் தியரியில் கூட. இப்போ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல், கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ், இந்த கான்செப்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ், கேபிட்டல் ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்டிங் சைக்கிள், இதில் எல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அப்புறம் இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், இதெல்லாம் MCQவில் கேட்பாங்க. அதே மாதிரி சப்சிடரி புக்ஸு அண்ட் ஜேர்னல், அண்ட் ஜேர்னல் ப்ராப்பர்னா என்ன, அண்ட் ஓப்பனிங் என்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி, கேஷ் புக்கு, இதில் ட்ரிபிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், PRS எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ், அடுத்தது ரெக்டிஃபிகேஷனில் இப்போ 2022 சிலபஸில் ரொம்ப சம்ஸ் இருக்காது. பட் ரெக்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக தனியாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் 2016 சிலபஸ் புக்கையும் ரெஃபர் பண்ணியே படிங்க, அதில் நிறையாவே சம்ஸ் கவர் ஆகிருக்கும். இப்போ ரெக்டிஃபிகேஷனுக்கு நிறையா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் டெப்ரிசியேஷனில் சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ இது எல்லாமே பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுல கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இப்போ இதில் நிறையாவே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்குது. அதனால் இது ரொம்பவே கேர்ஃபுல்லாக படிங்க. இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு கூட போய்க்கலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் டேஸில் ஃபவுண்டேஷனில் படித்தது தான். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு ட்ரையல் பேலன்ஸ் ஸ்கூலில் கொடுத்துருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் இருக்கிறப்ப அது அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ இது அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போடலைன்னா அது 2 இடத்துல எங்கெங்கே என்ட்ரி வரும். அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். அப்போ அது கேஷ் பேசிஸில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்ரூவல் பேசிஸ்லையும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப ரெண்டுக்குமான கன்வர்ஷன், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறது, அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், இங்கே என்னென்ன மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கன்வர்ஷன் மெத்தட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். ஸோ இதை பேஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக, ஃபைனல் அக்கௌண்ட்ஸு அல்லது NPO அல்லது சிங்கிள் என்ட்ரி, இந்த 3ல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் படிக்கிறப்ப இதில் கொஸ்டின் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட படிக்காதீங்க. ஃபுல் சிலபஸுமே படிச்சிருங்க. படிச்சுட்டு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸாமில் எதுக்கு அடிக்கடி கேட்குறாங்கங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடிக்கடி கேட்குறத நீங்கள் திருப்பியும் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஈஸியாக எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை இது வரைக்கும் கேட்காத டாப்பிக்கை புதுசாக கேட்டாலும் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்காக தான் ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறோம். அடுத்தது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இதில் மேக்ஸிமம் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்பாங்க. அல்லது அக்காமடேஷன் பில்ல ஒரு 5 மார்க் 6 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்கலாம். தென் கன்சைன்மெண்ட்டில் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக், அப்நார்மல் லாஸ் எப்படி பண்ணுறோம் அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்வாய்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா லோடிங் எப்படி போடணும். அடுத்தது கமிஷன், கன்சைனிக்கு கொடுக்குற கமிஷன் என்னென்ன டைப்பு, ஆர்டினரி, டெல் கிரெடிட் அண்ட் ஓவர் ஹெட்டிங் கமிஷன். அப்போ டெல் கிரெடிட் கமிஷனுங்கிறது டோட்டல் சேல்ஸில் பார்க்கணும். பட் அது பேட் டெப்ஸை கவர் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மைன்யூட் பாயிண்ட்ஸ். அப்புறம் அக்கௌண்ட் சேல்ஸ்னால் என்ன, ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்னால் என்ன, அந்த மாதிரி பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஜாயிண்ட் வெஞ்சரில் 3 மெத்தட் இருக்கும். அது ரொம்ப சின்ன டாபிக் இது. இதையுமே ஜாயிண்ட் வெஞ்சரில் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட், தட் இஸ் செப்பரேட்டாக புக்ஸ் மெயின்டைன் பண்ணால் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட். அல்லது இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய புக்ஸ்லேயே, அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்கிற புக்ஸ்லேயே அடிஷ்னலாக ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறப்ப அங்கே மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சர் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம், அது ரிலேட்டடாகவும் ஜாயிண்ட் வெஞ்சரில் படிக்கணும். தென் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இந்த பார்ட்னர்ஷிப்பை ஸ்கிப் பண்ணாமல் போனீங்கன்னா ஷுவராக அவங்களால ஒரு 10 to 15 மார்க்ஸ் கூடுதலாகவே வாங்க முடியும். ஸோ பார்ட்னர்ஷிப்புங்கிறது கஷ்டமான ஒரு டாபிக் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஈவன் +1 +2லையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பார்ட்னர் அட்மிஷன் ஆகலாம், அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், அல்லது இறந்துருப்பாங்க. அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்ன சேஞ்சஸ் வருது, இப்போ என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும். அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ புதுசாக மாறும். அப்போ அது சாக்ரிஃபைஸிங்காக கெய்னிங் ரேஷியோவா, அது எப்படி கண்டுபிடிக்கணும். குட்வில் வேல்யூவேஷன் எப்படி பண்ணணும், அந்த குட்வில் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும், பார்ட்னர்ஸ்குள்ளே எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுற பார்ட்னர், யார் கெயின் பண்ணுற பார்ட்னர். அப்போ அந்த குட்வில்லோட ட்ரீட்மெண்ட் அதுங்க எப்படி காமிக்கணும்.
அண்ட் தென் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் ரீவேல்யூவேஷன், அது நார்மலான ரீவேல்யூவேஷனாக, மெமரண்டம் ரீவேல்யூவேஷனாக, அண்ட் தென் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த 5 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் மேக்ஸிமம் வரும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அட்மிஷன் கம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு 2 சேர்ந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். தென் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது, அது ஒரு P&L ரெவன்யூவாக காமிக்கிறதா, ப்ரீமியம் பே பண்ணுறதா, அல்லது ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அசட்டாக காமிக்கிறதான அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் படிக்கணும். அடுத்தது இந்த பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷனில் 2 மெத்தட் இருக்கும். மேக்ஸிமம் பாசிபிள் லாஸ் மெத்தட் இருக்கும், இன்னொன்று சர்ப்ளஸ் கேபிட்டல் மெத்தட். ஸோ இப்போ யார் கேபிட்டல் கூடுதலாக வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதாவது பிஸ்னஸை டிசொல்யூஷன் பண்ணுறப்ப, பார்ட்னர்ஷிப் ஃபார்மை டிசொல்யூஷன் பண்ணுறப்ப எப்படி பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். இப்போ இந்த டிசொல்யூஷன் ரிலேட்டடாக ஜேர்னல் என்ட்ரிஸ் அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. அந்த பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷனில் 2 மெத்தட் இருக்கும். அந்த 2 மெத்தடும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் பார்ட்னர்ஷிப் அமால்கமேஷன் அல்லது கன்வர்ஷன், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ அது ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரீவேல்யூவேஷன் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம், அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில். ரியலைசேஷன் அப்படிங்கிறப்ப பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணுறப்ப. டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு படிக்கணும். ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண என்ன என்ட்ரி போடுவோம். புதுசாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறோம், அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி அப்படின்னா புதுசாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன என்ட்ரிஸ் போடுவோம், அதெல்லாம் இதில் பார்த்துக்கணும். தென் எல்எல்பி பார்ட்னர்ஷிப், தட் இஸ் எல்எல்பியோடைய அக்கௌண்டிங். இதுவும் சிம்பிளான ஒரு சாப்டர் தான். இதனோட ஃபார்மெட் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த லீஸு, பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கிளைம், இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் பிரான்ச் ஆர் ஹையர் பர்ச்சேஸ் அல்லது டிபார்ட்மெண்டல், இந்த 3ல் ஏதாவது 2ல் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. லீஸ் அக்கௌண்டிங்னா AS 19 வச்சு தான் வரும். லீஸ் அக்கௌண்டிங் சிம்பிளாக தான் இருக்கும். அதில் சம்ஸும் எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம புக்கிலும் ஓரளவுக்கு சம்ஸு கவர் ஆனதை தவிர எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா CA மெட்டீரியலை ரெஃபர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ASக்கு சொன்னேன் இல்லையா, இதுவும் AS 19 தான். CA மெட்டீரியலில் இருக்கிற அடிஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பிரான்ச்சில் என்னென்ன மெத்தட் இருக்குது, டிபார்ட்மெண்டலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம். டிபார்ட்மெண்டலில் முக்கியமாக இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் வரும். அதில் எப்படி ஸ்டாக் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வரும். அந்த பாயிண்ட்டு பார்க்கணும். தென் பிரான்ச்சில் ஃபாரின் பிரான்ச்சு அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸில் ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ் மெத்தட் எல்லாமே பார்த்துக்கணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட் எல்லாம் எந்த மெத்தட் வேணாலும் அவங்க கேட்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி வரக்கூடியது ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ் மெத்தட் கேட்பாங்க. தென் இன்சூரன்ஸ் கிளைம், இதில் லாஸ் ஆஃப் ஸ்டாக் வரும், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான கேல்குலேஷன் எப்படி, அப்நார்மல் ஐட்டம்ஸ் இருந்தால் எப்படி கேல்குலேஷன் பண்ணணும்னு பார்த்துக்கணும். தென் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் என்னென்ன ஸ்டெப்பு, ஷார்ட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் சேல்ஸ்னால் என்ன, அண்ட் அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்னால் என்ன, அதில் கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற அந்த பாயிண்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிக்கணும். தென் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஹையர் பர்ச்சேஸில் நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதை தவிர ஃபஸ்ட்டு ஒரு 4 சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த சுச்சுவேஷன், அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா கேஷ் ப்ரைஸும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது. பட் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு மிஸ் ஆகிருக்கும், அல்லது இன்னும் 1 by 1 ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து கூடுதலாக மிஸ் ஆகிருக்கிறப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஒரு 4 சுச்சுவேஷன் ஆரம்பத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் கேஷ் ப்ரைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 சுச்சுவேஷனில் இருக்கிற சம்மும் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இதை தவிர ரீபொசஷன், பார்ஷியல் ரீபொசஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி கேல்குலேஷன் பண்ணுறோம், அந்த ரீபொசஸ்டு குட்ஸுக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணணும், அந்த பாயிண்ட் எல்லாம் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். தென் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு பேசிக் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு அண்ட் தென் கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிரான்ச்சு, டிபார்ட்மெண்டல், ஹையர் பர்ச்சேஸ்னு உங்கள் ஆர்டருக்கு எது வேணுமோ நீங்கள் மாற்றி படிச்சுக்கலாம். பேசிக் நல்லா படிச்சிட்டிங்கன்னா. அண்ட் தென் பார்ட்னர்ஷிப்பை மறக்காமல் படிச்சிருங்க. தென் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் ஒரு சாப்டர் படிக்கும்போதே ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி இருக்கும். அடுத்தது பேப்பர் 7 டாக்ஸேஷன் பேப்பர். இதில் டைரக்ட் டேக்ஸு அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸு 2மே இருக்குது. ஸோ இந்த 2 கவர் ஆகிறதுனால இந்த பேப்பர் கொஞ்சம் போர்ஷன் ஜாஸ்தியாகவே இருக்கும், நமக்கு படிக்கிறதுக்கும் டைம் நிறையாவே எடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப
இதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கூட ஒதுக்கிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறப்ப நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதோடு சேர்த்து இன்டைரக்ட் டேக்ஸோடைய ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. பட் இன்டைரக்ட் டைரக்ட் டேக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன். ஸோ நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி படிக்கலான்னு. டைரக்ட் டேக்ஸ் 50 மார்க்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் 50 மார்க்ஸ் வரும். ஸோ இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த ஸ்டடி மெட்டீரியலை வச்சு பார்க்கலாம். டைரக்ட் டேக்ஸ் 50 மார்க்ஸில் இன்கம் டேக்ஸ் ஆக்டோடைய பேசிக்ஸ் 10 மார்க்ஸை கவர் ஆகும். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இந்த மாதிரி அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் 25% வெயிட்டேஜ் இருக்குது. அதை தவிர டோட்டலாக இன்கம் கண்டுபிடிக்கிறது, டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, இது இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஹச்எஃப்பும் மட்டும்தான் இங்கே இன்டர் போர்ஷனில் கவர் ஆகும். இதுக்கு ஒரு 15 மார்க்ஸு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் டேக்ஸை படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு பேசிக்ஸை நல்லா படிங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, இந்த பேசிஸ் ஆஃப் சார்ஜ், கேபிட்டல் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்னால் அதில் எது டேக்ஸபிள், அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ரிலேட்டடாக, அக்ரிகல்ச்சுரல் இன்கம்ங்கிறது எக்ஸம்ஷனாக இருந்தாலும் அது டேக்ஸ் கேல்குலேஷனுக்கு எப்போ கன்சிடர் பண்ணுவோம், அதுக்கான ஒர்க்கிங்ஸ் என்ன, அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் எக்ஸம்ஷனுங்கிறது டேக்ஸபிள் இன்கமில் டோட்டல் இன்கமில் ஆடே ஆகாமல் போகக்கூடியது. ஸோ இதெல்லாம் எக்ஸம்டட் இன்கம் அப்படிங்கிறது செக்ஷன் 10ல் வரும். இது மொத்தமாக ஒரே இடத்துல படிக்கணுங்கிறதுல மேக்ஸிமம் நமக்கு சேலரியில் அந்த மாதிரி டாப்பிக்லேயே கவர் ஆகிடும். கவர் ஆனது போக மற்றது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறையா இருக்கும், பட் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்ட்டு இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், ஐஎஃப்ஓஎஸ். இதில் பிஜிபிபி, கேபிட்டல் கெயின் ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய ப்ரொவிஷன்ஸ் கவர் ஆகும் அதில். பட் இதை ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. இந்த ரெண்டும் எதுக்காக ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபைனல் லெவலில் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்டரில் பிஜிபிபி, கேபிட்டல் கெயினில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாங்க. பட் அது இன்டருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபைனலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேசிக்கை படிச்சுட்டு அடுத்தது 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் உங்கள் ஆர்டர் படி நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். சேலரி ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் ரொம்ப சின்ன ஹெட்டிங்காக தான் இருக்கும். பட் பிஜிபிபி அண்ட் கேபிட்டல் கெயின் கண்டிப்பாக கவர் பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற ஸ்டடி மெட்டீரியலாக ஃபாலோ பண்ணுங்கள், அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஒன்று சொல்லணும், இந்த டேக்ஸை பொறுத்த மட்டும் பழைய எடிஷன் புக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணாதீங்க. அதாவது பழைய எடிஷன் அப்படின்னா லாஸ்ட் இயருடைய எடிஷன்லாம் இருந்ததுன்னா அதில் அசஸ்மெண்ட் இயர் வேறு அசஸ்மெண்ட் இயருக்கான ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு படிக்கிறப்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ நமக்கு அப்ளிகபிளாக இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் இயருக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல் இன்ஸ்டியூட் சைட்டில் இருக்குது. அதை பிடிஎஃபாக நீங்கள் பார்த்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புது புக்கு வச்சுருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன், இப்போ இந்த டிசம்பர் 2024 எக்ஸாமுக்காக இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட் எடிஷன் பிடிஎஃப் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணியே படிங்க. அப்போ தான் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா எங்கெங்கே அமெண்ட்மெண்ட் வரும்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். அதில் ஏதாவது விட்டுட்டிங்கன்னா தப்பான ப்ரொவிஷனாக படிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அது கேர்ஃபுல்லாக இருந்துங்க, டிடி ஐடிடி ரெண்டுக்குமே. இப்போ இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. படிக்கும்போது ஒரு டஃப்பான ஒரு டாபிக், இப்போ பிஜிபிபிங்கிறது நிறைய ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதோடு சேர்த்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படி கவர் பண்ணலாம். கேபிட்டல் கெயினோட ஐஎஃப்ஓஎஸ் அந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். பட் ப்ரொவிஷன்ஸை படித்ததோடு மட்டும் அப்படியே விட்டுறாமல் அதை ஒரு கொஸ்டினில் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ சஜஸ்டட் ஆன்சர்னு சொல்லுவோம், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த டிடி ஐடிடிக்கு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸுங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரீசன் என்னென்னா, அது பழைய அசஸ்மெண்ட் இயர் அல்லது பழைய ப்ரொவிஷன், ஐடிடியை பொறுத்த மட்டும் பழைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும்போது அடிக்கடி சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட் ஆகணும். அப்படிங்கிறதுனால அமெண்ட்மெண்ட் அப்ளிகபிளாக பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சரை கரெக்டாக பார்க்க முடியும். பட் அந்த மாதிரி இருக்காது. சஜஸ்டட் ஆன்சருங்கிறது அந்தந்த இயருக்குரிய அசஸ்மெண்ட் இயர், அந்தந்த இயருக்குரிய ப்ரொவிஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிடிஐடிடிக்கு சஜஸ்டட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது அட்வைசபிள் இல்லை. பட் அதே இது நீங்கள் ஸ்கேனராக வாங்குறீங்க, லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் அசஸ்மெண்ட் இயருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நல்லா படிச்சிருங்க. இதை படித்ததுக்கு அப்புறம் டோட்டல் இன்கம்னா என்ன, அதில் டேக்ஸ் லயபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு இங்கே தேவை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹச்யூஎஃப் தான். ஸோ மேக்ஸிமம் இண்டிவிஜுவல்ஸில் தான் டேக்ஸ் இன்கம் எவ்வளவு, அவங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி என்னன்னு கேட்குற மாதிரி கொஸ்டின் வரும். இப்போ இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமும் நல்லா படிச்சிட்டிங்க, ஃபஸ்ட்டு பேசிக்கில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப டோட்டல் இன்கமும் டேக்ஸ் லயபிலிட்டியும் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஸோ டேக்ஸ் ரேட்டு, அப்புறம் இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது இப்போ ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுதுல. அப்போ அந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா என்ன? இதுதான் முன்னாடி அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம்னு இருந்தது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் முடிச்ச உடனே மேஜர் போர்ஷன் கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். இன்கம் ஃப்ரம் அதர் பர்சன், அதாவது இந்த கிளப்பிங்னு சொல்லுவோம். யார் யாருடைய இன்கம்லாம் யாருடைய டோட்டல் இன்கமோட ஆட் ஆகும். அடுத்தது செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ். கரண்ட் இயரில் இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் ஏதாவது லாஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த லாஸை எதில் கொண்டு போய் நம்ம செட் ஆஃப் பண்ணுறது, இது நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா, எந்தெந்த லாஸஸ் எல்லாம் எந்த ஹெட்டில் செட் ஆஃப் பண்ண முடியும், கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ண முடியுங்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து டிடக்ஷன். செக்ஷன் 80C இருந்து 80U வரைக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 80C, 80D அண்டு 80U. இதிலலாம் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. 80C, 80Dயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டிடக்ஷன்ஸ் எல்லா ப்ரொவிஷனும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் 80Gயுமே வரும். இப்போ டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப 80C, 80G அண்டு 80D, அப்புறம் 80TTA வரும். சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரப்போ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தால் அதுக்கான 10,000 டிடக்ஷன். பட் இந்த டிடக்ஷன்லாம் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அந்த பாயிண்ட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி படிக்கணும். அதுக்கு தான் ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம் ரிலேட்டடாகவும் ப்ரொவிஷன்ஸ் பார்க்க சொன்னேன். ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம்னா பாஸ்ட் இயரில் இருந்தது, பட் கரண்ட் இயரில் அது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னு மாற்றிட்டாங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா செக்ஷன் 115 BAC. இந்த 115 BAC ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் அல்லது டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது. இப்போ இந்த செக்ஷன் 80C அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கிடைக்காது. அப்போ அதே இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அல்லது நார்மல் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி கேர்ஃபுல்லாக படிங்க. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். அது புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். தென் டாக்ஸேஷன், இதில் வந்து ரிபேட் எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும், ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு எவ்வளவு ரிபேட்டு அண்ட் ரிலீஃப், இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸும் இம்பார்ட்டன்ட். ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் அதுவும் படிக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு இண்டிவிஜுவலுக்கு டேக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அதில் ஏஎம்டியும் சேர்ந்து உண்டு. ஆனால் என் நான் ரெசிடென்ட் இங்கே இன்டரில் கவர் ஆகாது. அதே மாதிரி HUF உடைய டாக்ஸேஷனும் உங்களுக்கு ப்ரொவிஷனில் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலுடைய டாக்ஸேஷன் ரிலேட்டடாக ஒரு பெரிய கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன இன்கம் எல்லாம் இருக்குது, 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் என்னென்ன இன்கம் இருக்குது அந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்க்கு அப்புறம் டோட்டல் கண்டுபிடிச்சி அதில் டிடக்ஷன் மைனஸ் பண்ணி எப்படி டேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறோம், 115 BACயா அப்படி இல்லைன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமா, அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் ரேட் என்ன, அப்படி இந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாமே போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்வான்ஸ் டேக்ஸ் ரிலேட்டடாக. அட்வான்ஸ் டேக்ஸுங்கிறப்ப இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட் என்ன டேட்டு, ஸோ இந்த அட்வான்ஸ் டேக்ஸை எப்பப்போ கட்டணும், அந்த டேட்டில் கட்டலைன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்த அட்வான்ஸ் டேக்ஸில் வரும். அடுத்தது இந்த TDS TCSனு ஒரு டாபிக் இருக்கும். இந்த TDS TCSல ரேட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரேட்டு வந்து TDSல ரொம்ப முக்கியமான செக்ஷனுக்கெல்லாம் என்னென்ன ரேட்டு வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி TCS வந்து சின்ன சாப்டராக தான் இருக்கும். அடுத்தது இது வந்து தியரி பார்ட், ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், PAN அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டிமேஷன், இது எல்லாமே தியரி பார்ட்டில் தான் வரும். இப்போ ரிட்டர்ன், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன ஃபார்ம், ITR 1, 2, 3, 4 அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னென்னு பார்த்துக்கணும். இதில் யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஒவ்வொரு பர்சனுக்கும் யார் யார் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணணும், அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் யார் பண்ணணும், அந்த மாதிரி பாயிண்ட்டும் பார்க்கணும். அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட், இன்டிமேஷன் அப்படிங்கிறப்ப இங்கே அசஸ்மெண்ட்டுடைய டைப் இருக்கும். செல்ஃப் அசஸ்மெண்ட், பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட், ஸோ அப்படின்னா என்ன, அதெல்லாம் ஷார்ட் நோட்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் ரிலேட்டடாகவும் தியரி கொஸ்டின் கேட்கலாம். பிலேட்டட் ரிட்டர்ன்னா என்ன, அண்ட் தென் அப்டேட்டட் ரிட்டர்ன்னா என்ன, ரிவைஸ்டு ரிட்டர்ன், தட் இஸ் ரிவைஸ்டு ரிட்டர்ன், ஒரிஜினல் ரிட்டர்ன், இது ரிலேட்டடாகவும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே மாடியூல் 3 பார்க்குறப்ப எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஸோ இதில் நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த டோட்டலாக இன்கம் கண்டுபிடிக்கிறது, டேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா இந்த எல்லா ப்ரொவிஷன்ஸும் நம்ம படிக்கும்போது தான் அதை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷனில் செக்ஷன் B இன்டைரக்ட் டாக்ஸேஷன், இதுவும் 50 மார்க்ஸு. இதுக்கு வெயிட்டேஜ் பார்த்தோம்னா இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, அதனுடைய கான்செப்டுக்கு ஒரு 5% அண்ட் கஸ்டம்ஸ்க்கு 10%, பேலன்ஸ் 35% GST லாஸில் இருக்குது. இங்கேயும் இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ இதற்கு இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸு,
ஸோ எந்தெந்த டேக்ஸ் எல்லாம் இப்போ இன்டைரக்ட் டேக்ஸாக தட் இஸ் ஜிஎஸ்டியாக மாறி இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டு. இது எல்லாமே இதில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்ன, அந்த கவுன்சிலில் யார் சேர்பர்சன், ஸோ அதில் யார் யார் எத்தனை பேர் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த பாயிண்ட் எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜிஎஸ்டி லா. இந்த ஜிஎஸ்டி லாவில் தான் நமக்கு 35% கிட்ட 50 மார்க்ஸுக்கு 35 மார்க்ஸுக்கு இங்கே இதில் இருந்து தான் வருது. ஸோ இதை எந்த மாதிரி படிக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் லெவி அண்டு கலெக்ஷன். முதல்ல ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்டிஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி அதெல்லாம் என்ன, அது எங்கெங்கே எப்போ அப்ளிகபிள் ஆகும், இன்ட்ரஸ்டேட் இன்ட்ராஸ்டேட் அது ரிலேட்டடாலாம் பார்ப்போம். ஸோ இந்த லெவி அண்ட் கலெக்ஷனில் இது வரும்போது இதில் அடிஷ்னலாக காம்போசைட் சப்ளை, மிக்சட் சப்ளை அண்ட் தென் காம்போசிஷன் ஸ்கீம் இது எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட். அதோடு சேர்த்து எக்ஸம்ஷன்ஸ்னு இருக்கும். இந்த எக்ஸம்ஷன்ஸில் நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாமே பார்த்தாலே எனஃப், அதெல்லாமே நல்லா பார்த்துக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டைம், வேல்யூ அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ சப்ளை அப்படிங்கும்போது எந்த டைமு, எந்த பிளேஸில், என்ன வேல்யூவில் சப்ளை பண்ணியிருக்காங்கிறத வச்சு தான் அந்த ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டைம், பிளேஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை தனித்தனியாக கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் படிக்கலாம், அடுத்து வேல்யூ, அடுத்து பிளேஸ், அல்லது வேறு ஏதாவது டாபிக் படிச்சுட்டு கூட 1 by 1 படிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி லயபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, பட் அதுக்கு நடுவில் ஐடிசி அப்படிங்கிற டாபிக் ஒன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐடிசியில் கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி டைம், வேல்யூ அண்ட் பிளேஸ்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் காம்போசிஷன் ஸ்கீம் இப்போ எல்லாம் பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட் எல்லாத்துலேயுமே வரும். தென் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் கண்டிப்பாக சம்மும் வரும். அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். இதில் பிளாக்டு கிரெடிட்னா என்ன, அந்த பாயிண்ட் எல்லாமே இதில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஜிஎஸ்டிக்கு யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அண்ட் இவே பில், எலக்ட்ரானிக் வே பில், அண்ட் டேக்ஸ் இன்வாய்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன பர்டிகுலர்ஸ்லாம் இருக்கணும், அண்ட் தென் ரிட்டர்ன், ஜிஎஸ்டி ரிலேட்டடான என்னென்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது, டேக்ஸஸ் பேமெண்ட் ரிலேட்டடாக இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம். இன்டைரக்ட் டேக்ஸுக்குமே லேட்டஸ்ட் எடிஷன் புக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட ஓல்டு எடிஷன் இருந்ததுன்னா இப்போ அப்ளிகபிள் ஆகக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸும் சேர்த்து அப்ளை பண்ணி படிக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக டிசம்பர் எக்ஸாமுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டியூட்டில் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. டிடிக்கு டாக்ஸேஷன் ரிலேட்டடானது, டிடிஏடிடிக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் கஸ்டம்ஸில் ஷுவராக 10 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வரும். ஸோ கஸ்டம்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஒரு டாபிக் தான். அதில் எல்லாமே ஈஸியாகவும் நம்மளால் படிக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா என்னென்ன டைப் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் இருக்குங்கிறது நல்லா பார்க்கணும். அண்ட் பேசிக்காக கஸ்டம்ஸ் ஆக்டில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸு, ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே டெரிட்டரியல் வாட்டர்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், இந்த மாதிரி இந்த ஏரியானா எவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ், அந்த பாயிண்ட் எல்லாம் அதில் கவர் ஆகும். அது தவிர பில் ஆஃப் என்ட்ரினா என்ன, அண்ட் தென் இம்போர்ட் மேனிஃபெஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் சாப்டரில் வரும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூவேஷன் ரூல்ஸ். கஸ்டம்ஸ் டியூட்டி வேல்யூவேஷன் பண்ணுறப்ப என்ன ரூல் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது வேல்யூவேஷன் ரூல்ஸில் வரும். அது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அசஸபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, கஸ்டம்ஸ் டியூட்டி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒர்க்கிங்ஸ் எல்லாம் இந்த லாஸ்ட் ஹெட்டிங்கில் கவர் ஆகும். ஸோ அப்போ கஸ்டம்ஸ் ஆக்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை நல்லாவே நம்ம தரவாக படிச்சிட்டோம்னா ஷுவராக 10 மார்க்ஸுக்கு நமக்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே ஜிஎஸ்டியில் பேசிக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆக்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நடுவில் இருக்கிற இந்த ஜிஎஸ்டி லா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கவர் பண்ணக்கூடியது. இது 35 மார்க்ஸ் கவர் ஆகும். இதுவுமே நமக்கு தேவையான மாதிரி மாற்றி அரேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலாம். டைம் முதல்ல படிக்கலாம், அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் படிச்சுக்கலாம், டேக்ஸ் இன்வாய்ஸ், இது எல்லாமே சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். பட் இந்த லெவி அண்ட் கலெக்ஷன் அப்படின்னு எடுக்கிறப்ப அதில் கிளியராக பார்த்துக்கோங்க. அந்த ஷெட்யூல் 3 ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூல் 1, 2, 3 அந்த 3 ஷெட்யூல்லையும் எது எப்பப்போ வரும். நெகட்டிவ் லிஸ்ட்டு ஷெட்யூல் 3னா, ஷெட்யூல் 2னா எதெல்லாம் சப்ளை ஆஃப் சர்வீஸ், எதெல்லாம் சப்ளை ஆஃப் குட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் 1னா கன்சிடரேஷன் இல்லைனாலும் எப்போ அதை சப்ளையாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 3 ஷெட்யூலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்போசிஷன் ஸ்கீமு, காம்போசைட், மிக்சட் சப்ளை, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா பார்க்கணும். ஸோ இப்போ அங்கங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிக்கிட்டே வரப்போ ஃபுல் போர்ஷனுமே கவர் ஆகிடும். வருஷம் ஆர்டர் படி தான் படிக்கணும்னு இங்கே எதுவுமே ரூல் கிடையாது. நமக்கு தேவையான மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன டாப்பிக்கை கவர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக கவர் ஆகிடும். தென் இந்த குரூப்பில் பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்கிறது மார்க் நிறையவே, அதாவது அக்ரிகேட்டுக்கு நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். நிறையாவே மார்க் 70+ கூட நம்ம ஈஸியாக எடுக்க முடியும்.
எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டடி மெட்டீரியலில் என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு 40% வெயிட்டேஜ் இருக்குது. 100 மார்க்ஸில் 40 மார்க்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங்க்கான இன்ட்ரடக்ஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் அதெல்லாம் அதில் கவர் ஆகும். அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் முக்கியமாக கவர் ஆகும். அண்ட் தென் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் CAS 1லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுடைய டைட்டில், அது எது கவர் ஆகுது, அதோடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது சின்ன சின்னதாக ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அது படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். தென் காஸ்ட் புக் கீப்பிங். காஸ்ட் புக் கீப்பிங்கிறப்ப செப்பரேட்டாக ஃபைனான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணினா ரீகன்சிலியேஷன், ப்ராஃபிட் ரெண்டுலேயுமே ரீகன்சிலியேஷன் பண்ணணும். அது ரிலேட்டடாக சம் கேட்கலாம். ஸோ அப்படி இல்லை, ரெண்டு இன்டெகிரேட்டடாக புக்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லெஜர் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இன்டெகிரேட்டட் நான் இன்டெகிரேட்டட் சிஸ்டமில், அது ரிலேட்டடாக இந்த டாப்பிக்கில் வரும். ஸோ இப்போ இங்கே காஸ்ட் அக்கௌண்டிங் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங் படிச்சிடலாம். அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டை படிச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் காஸ்ட் புக் கீப்பிங் படிக்கலாம், காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்லாம் கவர் பண்ணலாம், காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ இதிலெல்லாம் வரிசைப்படி தான் படிக்கணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டும் படிச்சிட்டோம்னா மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி படிச்சுக்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். காஸ்ட் ஷீட் உடைய ஃபார்மேட் எப்படி, ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட்டு போடுவோம், அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணி ஃபேக்ட்ரி காஸ்ட், அந்த ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்கணும். காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்மேட்டில் கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் மெட்டீரியல், லேபர் ஆர் எம்ப்ளாயி காஸ்ட் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் இருக்கும். அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் இதில் கவர் ஆகும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது சின்ன டாபிக் தான். இப்போ இங்கே மெட்டீரியலில் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். இதில் மெட்டீரியல் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூவேஷன், அப்புறம் இதில் ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அந்த மாதிரி மெத்தடோட ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் தென் மெட்டீரியல் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ரீஆர்டர் லெவல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி, இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கான சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எந்த இடத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாமில் அது கேட்குறப்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அடுத்தது தியரியில் இந்த மெட்டீரியல்லையே சம்ஸை தவிர இந்த ஸ்க்ராப்பு, ஸ்பாயிலேஜ், டிஃபெக்டிவ்ஸ், வேஸ்டேஜஸ் இதெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் தியரி பார்ட்டில் கவர் ஆகும். அதே மாதிரி MCQவில் கூட இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்னதாக தியரி தானே, தேவையில்லை காஸ்ட் அக்கௌண்டிங்க்குன்னு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது எம்ப்ளாயி காஸ்ட்டில் டைம் கீப்பிங், டைம் புக்கிங், டைம் பேரோல், அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும். டைம் கீப்பிங்னா என்ன, டைம் புக்கிங்னா என்ன. தென் மெத்தட்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன் அண்ட் இன்சென்டிவ் ஸ்கீம், டெய்லர் மெத்தட், ரோவான், ஹால்சேவியர் பிளான், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானாக இருக்கும், அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். எப்போவுமே இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதுகிறப்ப ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணினா அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த EOQ அப்படின்னு எடுத்துப்போமே. EOQ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AO/C அப்படிங்கிற ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். பட் எக்ஸாமில் எழுதும்போது இது அப்படியே எழுதாமல் இது EOQனா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். EOQ மீன்ஸ் எக்கனாமிக் ஆர்டர் இன் குவான்டிட்டி அப்படிங்கிறத எழுதணும். A அப்படின்னா அது ஆனுவல் ரெக்யர்மெண்ட்ஸை காமிக்கிறது. O அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட்டு, Cனா கேரியிங் காஸ்ட் அல்லது இன்வென்ட்ரி காஸ்ட், கேரியிங் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படிங்கிற பாயிண்ட்டை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணினா தான் அந்த மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். வெறும்னா ஃபார்முலாவை ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இது ஆன்சர் எழுதுகிறப்ப இப்போ EOQ அப்படிங்கிறப்ப அது நம்பர் ஆஃப் யூனிட்ஸாக இருக்கலாம் அல்லது கிலோகிராமாக இருக்கலாம், அது என்னங்கிறதும் கரெக்டாக போடணும். ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் படிக்கிறப்பவே எக்ஸாமில் எழுதுகிறப்ப என்ன எழுதணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும். எக்ஸாமில் யூனிட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணணும், ருபீஸ் மென்ஷன் பண்ணணும், ஃபார்முலாஸை எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கணும். அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடையே படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் மறக்காது. இங்கே ப்ரிப்பரேஷன்லேயே உங்களுக்கு அது பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ தென் எம்ப்ளாயி காஸ்ட்டில் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸை பார்த்தோம். அடுத்தது இந்த ஓவர் டைம்னா என்ன, ஐடியல் டைம்னா என்ன, இந்த ஐடியல் டைம் ட்ரீட்மெண்ட் என்ன, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி இங்கே மெட்டீரியலில் ஸ்கிராப், ஸ்பாயிலேஜ், டிஃபெக்டிவ்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னேனோ அதே மாதிரி இங்கே ஓவர் டைம், ஐடியல் டைம் அப்படின்னு ஒர்க் பண்ணினா அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்,
அதை ஓவர் ஹெட்டாக காமிக்கணுமா அல்லது இந்த ஜாபோட ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற பாயிண்ட்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. எப்படி இது ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் லேபர் டேர்ன் ஓவர், அதில் என்னென்ன மெத்தட், அடிஷன் மெத்தட், செப்பரேஷன் மெத்தட், அதெல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அண்ட் தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இதை ஈஸியாக படிச்சிடலாம் நம்ம. இந்த CIS 6 அது மெட்டீரியலுக்குள்ளது, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாயிக்குள்ளது. இப்போ எதெல்லாம் அடிஷன், தட் மீன்ஸ் அடிஷன் மீன்ஸ் இன்க்ளூஷன் பண்ணணும், இந்த காஸ்ட்டில் எம்ப்ளாயி காஸ்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மெட்டீரியலுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதெல்லாமே ஒன் வேர்ட்லேயும் இதுலேயும் கேட்கலாம், டேரெக்டாக சம்லேயும் கூட கேட்கலாம். இந்த காஸ்ட்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா, எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க எம்ப்ளாயி காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அண்ட் ஓவர் ஹெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இந்த ஓவர் ஹெட்டை எப்படி பிரித்து கொடுக்குறது, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓவர் ஹெட்டை எப்படி பிரிக்கணும், இது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஓவர் ஹெட்டை எப்படி பிரிக்கணும். அப்போ இது வந்து அப்போர்ஷன்மெண்ட். இந்த அப்போர்ஷன்மெண்ட்டுக்கு நிறையா மெத்தட் இருக்கும். ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இருக்கும், ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இருக்கும். ஸோ அது எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்கணும். இன்னொன்று வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் இருக்கும். ஸோ இது தான் பர்டிகுலர் மெத்தட் கொடுத்து அதில் ஓவர் ஹெட்டை அலோகேஷன் பண்ணுங்கள், அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதில் இருந்து ஓவர் ஹெட் ரேட்டு கால்குலேஷன் பண்ண சொல்லியும் கேட்கலாம். அடுத்தது இந்த அண்டர் ஆர் ஓவர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சர்ப்ஷன் அப்படிங்கிறப்ப எவ்வளவு நம்ம ஓவர் ஹெட்டை எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், பட் ஆக்சுவலாக எவ்வளோ ஆயிருக்கு, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் ஓவர் ஆர் அண்டர் அப்சர்ப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. அண்ட் தென் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24 காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோடைய நம்பரோட டைட்டிலும் பார்த்துக்கோங்க. உள்ள ஆப்ஜெக்டிவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துக்கணும். இது ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க. CIS 1லேருந்து 24க்குள்ளே எதை வேணாலும் ஷார்ட் நோட்ஸில் கேட்கலாம், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து காஸ்ட் புக் கீப்பிங், இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ரீகன்சிலியேஷன் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும், எதுலேருந்து பேசிக்காக எடுக்கிறோம், ஃபைனான்ஷியல் ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிறோமா, காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிறோமா, அப்போ இது ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமாங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி இன்டகிரேட்டட் சிஸ்டம் அல்லது நான் இன்டகிரல் சிஸ்டம் தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கும் போது தான் ரீகன்சிலியேஷன் தேவை. அடுத்தது இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எந்த ஹெட்டிங்குமே நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் பிரிக்க முடியாது, எல்லாமே அடிக்கடி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் ஜாப், பேட்ச், கான்ட்ராக்ட், ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்னு 5 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ப்ராசஸ்லேயே பார்த்தோம்னா ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் ஒன்று இருக்கும். இந்த 5 அப்படின்னு நம்ம சொல்கிறதுல குறைஞ்சது 3 அல்லது 3லையாவது கொஸ்டின் வரும். கான்ட்ராக்டும் அடிக்கடி கேட்பாங்க. இந்த கான்ட்ராக்ட்டுங்கிறப்ப நோஷனல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதில் எவ்வளோ ரிசர்வாக கொண்டு போகணும். அதுமாதிரி ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப ப்ராசஸ் காஸ்டிங்கில் எவ்வளோ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ அதுலேயே பெரிய கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா பார்க்கணும். ப்ராசஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் வரும். நார்மல் அப்நார்மல் லாஸஸை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அண்ட் தென் ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸுடைய கொஸ்டினில் எப்படி ஜாயிண்ட் காஸ்ட் அலோகேஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இப்போ ஜாயிண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது எந்த பேசிஸில் தட் இஸ் அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறோம், எப்படி பிரிக்கிறோம் ஜாயிண்ட் காஸ்ட், தட் இஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ்குள்ளே அப்படிங்கிற பாயிண்ட்லாம் பார்க்கணும். தென் ஆப்ரேட்டிங் காஸ்டிங், இதில் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கலாம், அல்லது ஹோட்டல், ஹெல்த் கேர். இதில் நம்ம புக்கில் என்ன இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பாஸ்ட் இயருடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது 2016 சிலபஸாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸோ காஸ்டிங்கோ எதுவாக இருந்தாலும் 2016 சிலபஸ் இருந்ததுனாலும் அதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வர கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு திருப்பியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதே மாடலில் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் வருஷப்படி தான் படிக்கணும் இல்லை, எல்லாமே தனித்தனி டாபிக் தான். எதை வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் எந்த ஆர்டரில் வேணாலும் படிச்சுக்கலாம். அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். இந்த 3லையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இந்த மார்ஜினல் காஸ்டிங்கிறது மொத்தமாக கான்செப்ட் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னு பிரிச்சுட்டு வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன். அப்போ அந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபர்தராக ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும்.
பட் அந்த டோட்டலாக காஸ்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்கிறத அப்சர்ப்ஷன் காஸ்டிங்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ரெண்டையும் பிரிக்காமல் மொத்தமாக வச்சிருக்கிறது. அப்போ அந்த அப்சர்ப்ஷன் காஸ்டிங்க்கும் மார்ஜினல் காஸ்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது தேரிலையும் கேட்கலாம், சம்லையுமே கொடுப்பாங்க. ஒரு சம்மு கொடுத்து இது அப்சர்ப்ஷன் காஸ்டிங் படி இதில் ப்ராஃபிட் என்ன, மார்ஜினல் காஸ்டிங் படி ப்ராஃபிட் என்ன வருது, இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம புக்லேயுமே இருக்குது, நல்லா பாருங்கள். அடுத்தது சிவிபி அனாலிசிஸ், தட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட் நோட்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன, அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது. இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டை யூனிட்ஸில் கேட்டிருக்காங்களா அல்லது வேல்யூவில் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலாஸை ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணினா அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ டெசிஷன் மேக்கிங்க்கு மார்ஜினல் காஸ்டிங்கை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு புது ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அல்லது இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை ஷட் டவுன் பண்ணலாமா வேண்டாமா, அதில் தென் ஒரு மெட்டீரியல் நமக்கு தேவை, அதை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாமா அல்லது வெளியில் வாங்கலாமா, மேக் ஆர் பை, இந்த மாதிரி டிசிஷன் ரிலேட்டடாக சம்ஸ் எல்லாமே கொஸ்டின் புக்கில் இருக்கும். அதை நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்னென்ன முக்கியமாக இந்த 3 டாப்பிக்குக்கும் உங்களுக்கு குரூப் 2ல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயும் இது கவர் ஆகும். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் கவர் ஆகக்கூடிய அந்த சம்ஸுமே இதில் நீங்கள் அடிஷனலாக பார்த்துக்க முடியும். இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் இங்கே வேரியன்ஸ் அனாலிசிஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் மெட்டீரியல் அண்ட் லேபர் இந்த 2 வேரியன்ஸ் மட்டும்தான் குரூப் 1ல் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான ஒர்க்கிங்ஸ், இப்போ இதில் ஸ்டாண்டர்ட்னா என்ன, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெட்டீரியலும் லேபரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அடுத்தது பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்குல்ல, இதில் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் அடிக்கடி கேட்பாங்க, கேஷ் பட்ஜெட் கேட்பாங்க, அண்ட் தென் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். எந்த பட்ஜெட்லேருந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்து நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சேல்ஸ் பட்ஜெட் போடுறோம், அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ரொடக்ஷன்னு கண்டுபிடிக்கிறோம், அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எவ்வளவு, லேபர் எவ்வளவு அப்படின்னு ஃபர்தராக அதுக்கு மேலே அப்படியே போட்டுக்கிட்டே போவோம் இல்லையா. அந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சுட்டு எல்லா டைப் ஆஃப் பட்ஜெட்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அவங்க கேட்குறப்ப மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட் அப்படின்னு போடுவாங்க. இப்போ மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்னா எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும், அது யூனிட்ஸில் கேட்டிருக்கலாம் அல்லது ருபீஸில் கேட்டிருக்கலாம். அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் தேவை. அந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளவுன்னு பார்ப்போம். அந்த மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்னா பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணணும், முதல்ல மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் எவ்வளவு, அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ். ஸோ இப்போ ஒன்று லிங்காக தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் பட்ஜெட் தனித்தனியாக நம்ம போடலாம். இப்போ ஓவர் ஹெட் ரிலேட்டடாக ஒவ்வொரு ஓவர் ஹெட்டுக்கும் ஒரு பட்ஜெட் போடலாம். ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், அப்புறம் ஓவராலாக எல்லாம் சேர்ந்தது மாஸ்டர் பட்ஜெட். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இதில் அடிஷ்னலாக பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கான டிஃபரன்ஸும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதுவுமே 1 வேர்ட் ஆர் தியரி பார்ட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது சேமி இன்டர் குரூப் 1 ஸ்டடி பிளான் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பேப்பர் வைஸ் அதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செக்ஷன் அல்லது ஒவ்வொரு சாப்டர்லேயும் எப்படி படிக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும், என்னென்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் படிக்கும்போதே அந்தந்த டாப்பிக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சேர்த்து பாருங்கள். பட் டிடி ஐடிடிக்கு நமக்கு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆன்சர் இதுக்கு நமக்கு கரெக்டாக வராது. கரண்ட் இயர் அப்ளிகபிள் ஆகக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸோடு அப்ளை பண்ணி ஆன்சர் பார்க்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அதோட மார்க் டெஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுறது மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் சிஏ உடைய மார்க் டெஸ்ட் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இந்த இயர்க்குரியது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ரீவியஸ் சிலபஸ் உடைய 2016 உடைய புக்கில் இருக்கிற அடிஷ்னல் கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ், சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த ஒர்க் புக்கு இன்னும் நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக எம்சிக்யூ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்டருக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் நீங்கள் படிக்கும்போதே எவ்வளவு முடியுமோ இதெல்லாம் எம்சிக்யூக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே யோசித்து அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.